M அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்டகிரேஷன் டைப்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது போட போகிறோம். இது ஃபுல்லாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் போட போகிறோம். எப்படி போடுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நிறைய டைப் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, கீழே இருக்கிறது ஃபேக்டரைஸ் ஆகிருக்கு. இங்கே எல்லாமே நமக்கு ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபேக்டராக இல்லாமல் ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா, குவாட்ராட்டிக்காக இருந்தால் நமக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியும், கியூபிக்காக இருந்தாலும் நமக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியும் இல்லையா? அதை முதல்ல ஃபேக்டர் பண்ணிக்கணும். இங்கே எனக்கு 3 ஃபேக்டர் இருக்குது டினாமினேட்டரில். 3மே எனக்கு வந்து லீனியர் ஃபேக்டர். ஸோ இந்த லீனியர் ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி அதை வந்து போட போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே லீனியர் ஃபேக்டர், ரைட்? போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அமுச்சு விடுங்க. இன்னும் நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆகுவாங்க, ரைட்? இப்போ நம்ம போட போகிறோம். நம்ம இதில் இந்த லீனியர் ஃபேக்டர் எல்லாமே 3மே லீனியர் ஃபேக்டர் இருக்குது. அப்போ இதை மாற்ற போகிறோம் இந்த இன்டகிரேஷனை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எல்லாமே டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர் இருந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல இதை எடுத்துப்போம். 3x - 1 divided by x - 1, x - 2, x - 3. ஸோ 3மே லீனியர் ஃபேக்டர். அப்போ நான் 3 கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் a by x - 1, b by x - 2, c by x - 3. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை இந்த மாதிரி மாற்றி எழுதணும். இதில் a, b and c ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். நம்ம அதை கண்டுபிடிக்கணும். which one we are going to find, right? இப்போ இந்த சைடில் LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா x - 1, x - 2, x - 3 3மே வந்துடும். இப்போ a இன்டூ டினாமினேட்டரில் எது இல்லையோ அது நியூமரேட்டருக்கு வந்துடணும். இதையும் டினாமினேட்டரை பாருங்க. இங்கே எந்த டினாமினேட்டரில் இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்கோ அது இங்கே வந்துடணும். அப்போ x - 2 x - 3 வந்துடும். b இன்டூ x - 2 இருக்கு. அப்போ என்னென்ன வரும்? x - 1 x - 3 வந்துடும். பிளஸ் c இன்டூ x - 3 இருக்கு. அப்போ x - 1 x - 2 வந்துடும். இது 3x - 1 divided by x - 1 x - 2 x - 3. இப்போ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிக்கோங்க, நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். a இன்டூ x - 2 x - 3 plus b of x - 1 x - 3 plus c of x - 1 x - 2 is equal to 3x - 1. இப்போ நான் அந்த a b c 3 கண்டுபிடிக்கணும். a யோட வேல்யூ வரணும்னா b யும் c யும் 0 ஆயிரணும். b யோட வேல்யூ வரணும்னா a வும் c யும் 0 ஆகணும். c யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் a வும் b யும் 0 ஆகணும். முதல்ல நான் a கண்டுபிடிக்கிறேன், b யும் c யும் 0 ஆகணும். அப்போ b யும் c யும் 0 ஆகணும் அப்படின்னா அதுல காமனா இருக்க ஃபேக்டர் x - 1 தான். ஸோ அந்த ஃபேக்டர் 0 ஆனா போதும். அப்போ முதல்ல நான் என்ன செய்ய போறேன்? புட் x is equal to 1 போட போறேன். நீ x is equal to 2 போட்டனா a 0 ஆயிரும். x is equal to 3 போட்டனாலும் a 0 ஆயிரும். அப்ப அது போடக்கூடாது. எது காமனா இருக்கோ அந்த ஃபேக்டர். x க்கு பதிலா 1 போட போறேன். அப்ப இந்த இடத்துல a ஆஃப் x க்கு பதிலா 1 போடுறேன். மைண்ட்லயே வர்க் பண்ணிக்கங்க. 1 - 2 -1 1 - 3 -2. அடுத்தது b க்கு பதிலா 0 போடு. 1 போட்டோம்னா 0 0னா இந்த டேர்ம் ஃபுல்லா என்னவாயிடும்? எனக்கு 0. அடுத்து இங்கேயும் x க்கு பதிலா 1 போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லா என்னவாயிடும்? எனக்கு 0. 3 into 1 3 3 minus 1 minus 1 into minus 2 na 2a 2a is equal to 2 na a ஓட வேல்யூ 1. a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது x is equal to a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னவாகணும்? எனக்கு a வும் c யும் 0 ஆகணும். ரெண்டுலயும் காமனா இருக்க ஃபேக்டர் x - 2. put x is equal to 2 போட போறேன். அப்ப a 0 ஆயிடுச்சு. plus b into 2 minus 1 na 1 minus 1 plus c யும் 0 ஆயிரும் is equal to 6 minus 1. அப்ப என்ன வரும்? minus b is equal to 6 minus 1 5 கிடைக்கும். அப்ப b னுடைய வேல்யூ -5. a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் c கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிக்கணும். a வும் b யும் 0 ஆகணும். ரெண்டுலயும் காமனா இருக்க ஃபேக்டர் x - 3. So put x is equal to 3.
அப்போ ஏ 0 ஆயிடுச்சு, பியும் 0 ஆயிடுச்சு, சி இன்ட்டு 3 தானே போடுறேன், 3 minus 1 2, 3 minus 2 1 is equal to 3 போடும்போது 9 minus 1. அப்போ 2c is equal to 8 now c is equal to 4. a b c மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு எழுத போறேன். 3x minus 1 divided by x minus 1, x minus 2, x minus 3 is equal to a ஓட வேல்யூ 1. So 1 by x minus 1 plus b ஓட வேல்யூ எவ்வளவு வந்துச்சு, minus 5. So minus 5 by x minus 2. அடுத்து c ஓட வேல்யூ எவ்வளவு வந்துச்சுன்னா 4 வந்துச்சு, plus 4 by x minus 3. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இன்டெகிரண்ட்டுக்கு ஃபுல்லான வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடு ஒர்க் தான் இதுல கொஞ்சம் ஜாஸ்தியான விஷயமே. ஃபர்ஸ்ட் டைப்ல இன்டெகிரல். இப்போ இந்த இன்டெகிரண்ட்டுக்கு ஃபுல்லா நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். ஈக்குவலண்டான வேல்யூ 1 by x minus 1 minus 5 by x minus 2 plus 4 by x minus 3 into dx which is equal to, இது மூணு டேர்ம். ஸோ இன்டகிரேஷனை மூணா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இன்டகிரல் dx by x minus 1 minus 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். இன்டகிரல் dx by x minus 2 4 கான்ஸ்டன்ட். இன்டகிரல் dx by x minus 3. அந்த x minus 1 x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்ப இன்டகிரல் dx by x னா log x. so log of x minus 1. again assumption differentiate பண்ணா 1 போட வேண்டியது இல்ல. minus 5 into அதே மாதிரி x ன்னு நினைச்சுக்கோ. log of x minus 2. again assumption differentiate பண்ணா 1 பைல வரும், போட வேண்டியது இல்ல. plus 4 x minus 3 x ன்னு நினைச்சிட்டீங்கன்னா log of x minus 3 plus c. கடைசியா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இதில் இன்டகிரேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆல்டர் பண்ணி எழுதுகிற அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒர்க் தான் அதிகமான விஷயமா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் இதே மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனுடைய அடுத்த மெத்தட் ஆஃப் என்ன அப்படிங்கிற இதில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.